ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் பேக் டு மாணிக் விஷன் டிவி. மாணிக் விஷன் டிவி உங்களை அன்புடன் வரவேற்கிறது. இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2025 கேரளா லாட்டரி கெஸ்ஸிங் நம்பர்ஸில் 50/50 லாட்டரியில் FF 131வது குழுக்கள் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 3 டிஜிட் நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த கேரளா லாட்டரியில் 3 டிஜிட் நம்பர்ஸில் நம்ம என்ன பார்க்குறோம், என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி 4/3/2025 ரிசல்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 279 979 அடிச்சிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இங்கேயும் 79, இங்கேயும் 79, கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு ஃபேன்சி நம்பர் அடிச்சிருக்காங்க. நம்ம என்ன கொடுத்துருக்கோம், கிட்டத்தட்ட ஓவராலாக சொதப்பியிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கோம், நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்கன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ண போட்டுக்கணும். நீங்கள் கொடுக்குற ஒரு சப்ஸ்கிரைபும் நமக்கு ஒரு பெரிய ஆதரவாக இருக்கும். உங்களோட ஆதரவு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வந்து சேருங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு நமக்கு ஒரு ஆதரவு கொடுத்துருவோம் நண்பர்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன கெஸ் கொடுத்துருக்கேன் நேற்று அப்படின்னா 979 ரிசல்ட் அடிச்சிருக்காங்க. ஸோ இதோட பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 9 இந்த முக்கியமான ஒரு போர்டில் 9 நம்ம எங்கேயுமே கொடுக்கல. அதே மாதிரி 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்கவே இல்லைங்க. நீங்கள் அதில் டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் நான் பார்த்து முன்னாடியே சொல்லியிருந்தேன். இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு போர்டில் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே 100% சொதப்பிடுச்சிங்க. எக்ஸ்ட்ரீம்லி சாரி. அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு நம்பர் தான் சொல்லியிருந்தோம். ஆனால் அந்த 2 நம்பருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கனெக்ஷன் நம்பரில் போர்டில் கொடுக்காத நம்பரை தான் வச்சு தட்டியிருக்கிறானுங்க. உண்மையாலுமே அருமை. நான் என்ன கேஸ் கடைசியில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதனால தான் பவர் நம்பர் நம்ம சேர்த்துருக்கோம். பவர் நம்பரில் எப்படி கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொன்னால் 8, 9 காம்பினேஷன் கொடுத்துருக்கோம். ஆனால் 7, 9 காம்பினேஷன் எங்கேயுமே கொடுக்காம விட்டாச்சுங்க. அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பராகவே சொதப்பி இருக்கிறோன்னு தான் சொல்லணும். ஏன்னா 9 வந்து பார்த்தீங்கன்னா பி போர்டுக்கு தான் வச்சுருக்கேன், சி போர்டுக்கு எடுக்கவே இல்லைங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நம்ம டபுள்ஸ் நம்பர் கொடுத்துருக்கோம். 727 தான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி 439 இந்த ஒரே ஒரு இடம் மட்டும்தாங்க சி போர்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 வச்சு கொடுத்துருக்குறாங்க. மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாகவே நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா சொதப்பி தான் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். சாரி, எக்ஸ்ட்ரீம்லி சாரி சொதப்பினதுக்கு. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னாக்க கண்டிப்பாக இந்த மாதிரி எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரெண்ட்டாக அடிச்சிட்டாங்க. இந்த மாதிரி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம நல்ல ஒரு கால்குலேஷன் கொடுத்துருக்கேன். அந்த கால்குலேஷன் எப்படி கொடுத்துருக்கோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன கொடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். மறுபடியும் ஒரு இடம் உங்கள்கிட்ட சாரி கேட்டுக்கிறேங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் த லக்குங்க. நேற்று என்னன்னு தெரியாது, இந்த மாதிரி லக் வராமல் போயிடுச்சு. நீங்கள் என்ன கொடுத்துட்டீங்கன்னு ஒரு கிளான்ஸ் பார்த்துடலாம். கே ராமசாமி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 034 271 கொடுத்துருக்காருங்க. 7 வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் வச்சு கொடுத்துருக்காருங்க. செந்தில்குமார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 7 காம்பினேஷன் கொடுத்துருக்காரு. அருமை. இளங்கோவன் செல்லம்மல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் 9 சி போர்டில் ஒரு நம்பரில் அழகாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. உண்மையிலே சூப்பர் நண்பா, நன்றி நண்பா. அடுத்து சுதீர் கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5, 9 கொடுத்துருக்காருங்க. 9 காம்பினேஷன் இருக்குது. டிடிஏ துரை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 கொடுத்துருக்கார். சுபாகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4, 6 246 146 கொடுத்துருக்கார். அசில் அப்சர் வந்து பார்த்தீங்கன்னா 565 5, 8, 5 கொடுத்துருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட கெஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. நம்ம நன்றி நண்பா சப்போர்ட் பண்ணதுக்கு. தேனுதாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9 அழகாக பாஸ் பண்ணி கொடுத்துருக்காருங்க. ஆல் போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. தேங்க்ஸ் நண்பா. அவரோட காம்பினேஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 9, 7 கொடுத்துருக்காருங்க. 997 இருந்தால் கூட வந்து பார்த்தீங்கன்னாக்க வின் ஆகிருந்திருக்கும். இருந்தாலும் 9, 7 கொடுத்துருக்காரு அப்படின்னா பிசி பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்கு. முருகேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 297 கொடுத்துருக்காரு. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிசி நம்பர் கொடுத்துருக்காரு. அது பிசியோ இல்லை ஏபியோ பாஸ் ஆகிருக்கு. உண்மையாலுமே அருமை தான். அடுத்து கே கோபாலகிருஷ்ணன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 7 காம்பினேஷன் போர்டில் யூஸ் பண்ணியிருக்கார். தினேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உண்மையாலும் சூப்பருங்க. 799 கொடுத்துருக்காருங்க. பாக்ஸ் நம்பர் அழகாக வின் ஆயிருக்கு. 799 உண்மையாலுமே சூப்பர் தினேஷ், ரொம்ப நன்றி நண்பா. இளவரசன் கிருஷ்ணா வந்து பார்த்தீங்க அப்படின்னா 003 008 380 கொடுத்துருக்காரு. நல்ல அருமை. ரகும் வந்து பார்த்தீங்கன்னா 505 கொடுத்துருக்காருங்க. ஜிபி எம்பாய்டரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 865 115 815 365 கொடுத்துருக்காரு. சந்திரசேகர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 527 கொடுத்துருக்காரு. 7 காம்பினேஷன் போர்டில் இருக்குது. அடுத்து குமுதா வந்து பார்த்தீங்க 547 கொடுத்துருக்காங்க. அவங்களும் காம்பினேஷன் போர்டில் 7 கொடுத்துருக்காங்க. மைதீன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 514 782 கொடுத்துருக்காங்க. அவரும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா காம்பினேஷன் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. நன்றி நண்பா. அடுத்து முத்துச்செல்வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களும் காம்பினேஷன் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சி போர்டில் வச்சுருக்கோம் 7. ஆனால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பி போர்டில் தாங்க பாஸ் ஆகிருக்கு. நல்ல அருமை, நல்லா கெஸ் கொடுத்துருக்குறீங்க. நல்ல சூப்பர் தான். ராஜாபதினம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0 0 24 0 0 4 0 10 0 நிறைய சான்ஸ் இருக்குது சொல்லி 0 சொல்லியிருந்தாருங்க. 0 வரல, இருந்தாலும் சூப்பர் கமெண்ட். சிவகுமார் சிவா வந்து பார்த்தீங்கன்னா அவர் வேறு லெவலுக்கு வந்தாலுமே 045 கொடுத்துருக்காருங்க. 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சி போர்டில் வின் அடிச்சு கொடுத்துருக்காரு. அதே மாதிரி 741 7 காம்பினேஷன் கொடுத்துருக்காருங்க. ஒன்று அருமை நண்பா, தேங்க்ஸ் நண்பா.
அடுத்து எஸ் துரைராஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 516-0-15 கொடுத்துருக்காருங்க. நல்ல அருமை. பானுப்பிரியா வந்து பார்த்தீங்கன்னா 325. மாரிமுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளைக்கு அப்புறம் மாரிமுத்து கமெண்ட் கொடுக்குறார் 156ங்க. முருகன் வந்து பார்த்தீங்கன்னா 840 கொடுத்துருக்கார். சத்யா வந்து பார்த்தீங்கன்னா 725 காம்பினேஷன் போர்டில் 7 வின் ஆயிருக்கு. நல்ல அருமை. தல ரமேஷ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரும் காம்பினேஷன் போர்டில் 7 பாஸ் பண்ணி கொடுத்துருக்காரு. 437 418 கொடுத்துருக்காரு. 7 வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் ஆயிருக்கு. டைம் ட்ராவல் வந்து பார்த்தீங்கன்னாக்க வேறு லெவல் இருந்தாலுமே டைம் ட்ராவல் 457 கொடுத்துருக்காருங்க. அதே மாதிரி 592 கொடுத்துருக்காரு. பிசிஏ வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி வச்சுருந்தா இருந்தாலும் காம்பினேஷன் போர்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அழகாக வின் ஆயிருக்குங்க. நல்ல சூப்பருங்க. அடுத்து சந்துரு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேறு லெவல் இருந்தாலுமே 7 எடுத்து சென்டரில் வச்சுருந்தாருன்னா அருமையாக பாஸ் ஆகியிருந்திருக்கு. ஒரு 959 கொடுத்துருக்காருங்க. ஏசி டேரெக்டாக வின் அடித்து கொடுத்துருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சி போர்டு வின் அடித்து கேரண்டி நம்பர் கொடுத்துருக்காரு. ஒன்றும் இல்லை, நன்றி சந்துரு. ரொம்ப நன்றி நண்பர்களே. தேங்க்ஸ் ஃபார் யுவர் கமெண்ட்ஸ் கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்பவே நன்றி. அது மட்டும் இல்லாமல் எஸ்ன்னு சொல்லி வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சொல்லிட்டு எஸ்ன்னு கொடுத்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றிங்க. கொஞ்சம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷேர் பண்ணது வந்து நிறைய கமெண்ட் வர ஆரம்பிச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும் அப்படிங்கிறத சொல்லிட்டு மறக்காமல் நீங்களும் ஒரு கமெண்ட்டை போட்டுவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குற நண்பர்கள் மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடனே வருங்கிற சொல்லிட்டு இந்த பேட்டர்ன் வந்து கண்டிப்பாக கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா எந்த மாதிரி கால்குலேஷன் வந்துட்டு இருக்குது அப்படிங்கிற அந்த பேட்டர்ன் முழுசாகவே மாற்ற போகிறோம். நம்மளோட பழைய வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக புரிஞ்சுருந்துருங்க. ஸோ அந்த மாதிரி கால்குலேஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம +1 -1 வச்சு நம்ம எடுக்க போகிறோம். ஸோ கிட்டத்தட்ட அதில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரிசல்ட்டு சக்ஸஸ்ஃபுல்லாகவே கொடுத்துருந்தோம். ஸோ இந்த பேட்டர்ன் மாற்றிட்டு அந்த பேட்டர்ன் மறுபடியும் கொண்டு வர போகிறேன். ஸோ கூடிய சீக்கிரம் வாங்க நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கலாங்க. கீப் ஆன் வாட்சிங் அப்படிங்கிறத சொல்லிட்டு இன்றைக்கி ஏபிசி போர்டு என்னென்ன வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஏபிசி போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 3 6, பி போர்டில் 2 5, சி போர்டில் 5 9 வரதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி 5ஓட காம்பினேஷன் 4ஓட காம்பினேஷனும் இருக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறனால இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் இம்பார்ட்டண்டாக எடுத்து யூஸ் பண்ணலாம். 9 வந்தால் ரிப்பீட்டட் 9 வரதுக்குண்டான சான்ஸும் இருக்குது. 9 வந்தால் 8 வரதுக்குண்டான சான்ஸும் இருக்குது. இந்த 4 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இம்பார்ட்டன்ட் நம்பர் எல்லாமே இருக்கணும்னா வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற ஆரம்பத்தில் சொல்லிட்டு இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இது முழுக்க என்னோட கால்குலேஷன் வந்த நம்பர். உங்களோட கால்குலேஷன் நம்பர் இருந்தால் தாராளமாக எடுத்து யூஸ் பண்ண, இல்லைனா விட்டுருங்க நண்பர்களே. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 8 9க்கும் அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குங்க. ஸோ அதனால் 8 9 மேலே ஒரு ஃபோக்கஸ் இருக்கட்டும், மறக்க வேண்டாம். அடுத்து நமக்கு போர்டில் கொடுக்காத நம்பர் கனெக்ஷன் நம்பர் 0 1 4 7ங்கிற நம்பர் வந்து பார்த்திங்கன்னா போர்டில் கொடுக்காமல் இருக்கும். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2 நம்பர் தட்டுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவோம். இது எப்படி காம்பினேஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் வாங்க. இன்றைக்கி ஏபிசி நம்பர்ஸில் டேரெக்டாக கொடுத்துருக்க நம்பர் போர்டிலேருந்து கொடுத்துருக்க நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 325 659 526 935 355 895 வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி நான் இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கால்குலேஷன் சொன்ன மாதிரி ஒரு நம்பர் மட்டும் தான் அதில் செலக்ட் பண்ணுறேன். அதில் என்ன நம்பர் வரதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லிட்டு 526க்கு ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த நம்பருக்குள்ள இருக்கணும்னா பாசிபிலிட்டிஸ் நிறையவே இருக்குங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி கால்குலேஷனில் என்ன நம்பர் வருதோ மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நண்பர்களுக்கு பயன்படுங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பவர் நம்பர். இன்றைக்கி நம்ம கொடுத்துருக்க பவர் நம்பரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோஸ்ட்லி எல்லா நம்பர் நம்ம எழுதியிருக்கோம் அப்படின்னா 2 மட்டும் எழுதாமல் விட்டுருக்கோம் அப்படின்னா 2க்கு ஒரு சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் நம்பர் நம்ம கொடுத்துருக்கிறது 8 9 பவர் நம்பர் கொடுத்துருக்கோம். 5 3 6 டாமினேஷனாக வரதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. 0 1 4 7ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னாக்க போர்டில் நம்ம கொடுக்காத நம்பர். இந்த நம்பர் படி வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம ஒரு 3 நம்பர் மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த 3 நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வர்றதுக்குண்டான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்கிறதுனால இந்த 3 நம்பரில் 805 316 947ங்க. இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. கிட்டத்தட்ட 3 ப்ளஸ் இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்கோம் 526. ஸோ இந்த 4 நம்பருக்குள்ளே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிசல்ட்டாக இருக்கணும்னா பாசிபிலிட்டிஸ் நிறைய 99% இருக்குது. ஸோ அதனால் இதில் எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த நம்பருக்குள்ளே காம்பினேஷன் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வெற்றி வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க, மறக்க வேண்டாம். அதே மாதிரி இந்த மாதிரி கால்குலேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் எஸ்ன்னு கொடுக்க மறக்க வேண்டாம். எனக்கு ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆல்போர்ட் நம்ம எப்போதும் பார்க்குற ஆல்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 5 6 9க்கு அதிகப்படியான ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 7 வந்தால் ரிப்பீட்டடாக 7 வரக்கூடான சான்ஸ் இருக்குது. இருந்தாலும் 5 6 9 வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்னோட கருத்து கணிப்பு. உங்களோட கருத்து கணிப்பில் இந்த நம்பர் இருந்ததுன்னா தாராளமாக எடுத்து யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா விட்டுருங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களோட கருத்து கணிப்பில் என்ன நம்பர் வருதோ அந்த நம்பரை மறக்காமல் நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் கொடுத்துருங்க. நம்மளோட நண்பர்களுக்கு பயன்படும். கண்டிப்பாக உங்களோட நம்பரை நம்மளோட நம்பர்கள் யூஸ் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாராவது நம்பர் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் யார் நம்பர் யூஸ் பண்ணீங்களோ அவங்களோட பேர் எழுதி அந்த நம்பரையும் எழுதிருங்க. கண்டிப்பாக அவங்களுக்கும் ஒரு பூஸ்டப்பாக இருக்குங்க, மறக்க வேண்டாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா கேலண்டர் கேஸ் படி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 5/3/2025 தேதிப்படி 575, 845, 257க்கு அதிக ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ 7ஓட காம்பினேஷன் நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஒரு வெற்றிக்கு உறுதுணையாக இருக்கும். அதே மாதிரி 8ஓட காம்பினேஷனும் உறுதுணையாக இருக்கும். அப்படிங்கிறனால 2 நம்பர் நம்ம கொடுக்காம இருக்கோம். அப்படிங்கிறனால 257ங்கிற நம்பருக்கு ஒரு சான்சஸ் கொடுக்கலாம் இங்கே. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே ஒரு நம்பரும் கூட அடிஷ்னல் நம்ம சேர்க்குறோம்னா 257ங்கிற நம்பர் சேர்க்குறோம். ஸோ இந்த நம்பர் வந்து பார்த்தீங்க 6 நம்பர் இருக்குது, இந்த 5 நம்பர் இருக்குது. இந்த 5 நம்பருக்குள்ளே கால்குலேஷன் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக தட்டலாம். அதுவும் இல்லாமல் 7ஓட காம்பினேஷன், 5 2ஓட காம்பினேஷன் இருக்குது. அதே மாதிரி 5 போர்டில் எந்த போர்ட்லேயும் வந்திருக்கு, இங்கேயும் வந்திருக்கு. அதே மாதிரி 0 இல்லாமல் இருக்குது, 8 இல்லாமல் இருக்குது. ஸோ இதோட காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 897, 987. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க. அதே மாதிரி இந்த கேலண்டர் கெஸ்ட்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 257 யூஸ் பண்ணலாம் தாராளமாக. இதில் எந்த நம்பர் சூஸ் ஆனாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இங்கேருந்து நம்ம என்ன கால்குலேஷன் கொடுக்குறோம் அப்படின்னா ஏபிபிசி ஏசி நம்பர்ஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி என்னோடய கணக்கு வழக்கில் டிஃப்ரெண்ட் கால்குலேஷனில் கொடுத்துருக்கிறது. இது வந்து ப்ளஸ் ட்ரிக்கும் கூட. ஸோ அதில் இல்லைன்னு சொன்னால் கண்டிப்பாக இதில் பாஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி நம்பர் வந்து பார்த்திங்க அப்படின்னா 32, 65, 89, 55, 0, 5, 47, 57, 16, 31, 59க்கு சான்சஸ் அதிகமாக இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த நம்பர் நீங்கள் சூஸ் பண்ணுறீங்களோ அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. எந்த கேட்டகரியில் வேணாலும் எடுக்கலாம். நீங்கள் ஏபிபிசி ஏபிபிசி ஏசி அந்த மாதிரி கால்குலேஷன் எடுக்கலாம். இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை ஏசியாக செலக்ட் பண்ணலாம். இல்லைன்னு வந்து பார்த்தீங்கன்னாக்க இதை பிசியாக செலக்ட் பண்ணலாங்க. ஸோ இந்த மாதிரி காம்பினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா மிக்சிங் காம்பினேஷன்றது இந்த மாதிரி பிரித்து எடுத்துக்கிட்டு பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ இந்த கேட்டகரியில் எடுக்கலாம். ஏபிபிசி ஏசின்னு எடுக்கலாம். இல்லை அப்படின்னா ஏபிபிசி ஏசின்னு எடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி கேட்டகரியில் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாய்ப்புகள் இருக்குது. இதில் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னாக்க சென்ட்ரலில் இருக்க நம்பர்ஸை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா தட்டி தூக்குறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறைய இருக்குது, மறக்க வேண்டாம். ஸோ இதில் எந்த நம்பர் சூஸ் பண்ணாலும் அந்த நம்பரை பாக்ஸாக எடுத்துக்கோங்க. அதே மாதிரி உங்களோட கணக்கு வழக்கில் என்னோட கணக்கு வழக்கில் இல்லாத நம்பர் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மறக்காமல் டபுள் டிஜிட் நம்பர்ஸ் கமெண்ட் பாக்ஸில் கொடுக்க மறக்க வேண்டாம். கண்டிப்பாக இது ஒரு கேரண்டி நம்பர்னால நண்பர்களுக்கு ரொம்ப பயன்படுங்க, மறக்க வேண்டாங்க அப்படிங்கிற சொல்லிட்டு இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பொறுமையாக பார்த்த அனைத்து அன்பு உள்ளவங்களுக்கும் ரொம்ப நன்றி. சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்களுக்கு ரொம்ப நன்றி அப்படிங்கிற சொல்லிட்டு தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட். நாளை ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. அதுக்கு முன்னாடி இந்நாள் பொன்னாளாக இணைய வாழ்த்துக்கள் சொல்லிட்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புள்ள மாணிக் விஷன் டிவி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பை ஃப்ரெண்ட்ஸ்.